சபரீசனும் உதயநிதியும் ஒன்று சேருவாங்களா, இல்லை கனிமொழி அவர்கள் கருணாநிதி திமுக என்று பிரித்து கொண்டு எம்பிக்களில் கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே அவங்களுக்கு ஆதரவு இருக்குது. பஞ்சாபில் 7 ராஜ்யசபா எம்பிக்களை பிரிச்சுக்கிட்டு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த ராகவ் சந்தா பிரிச்சுட்டு போய் பிஜேபியில் சேர்த்துட்டார். இவங்க ஒரு 6 பேர் என்னமோ உதயநிதியுடைய இளைஞர் திமுக எம்பிக்கள், மீதி ஒரு 4 பேர் சீனியர்ஸ், ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு போல. கனிமொழி ஆட்கள் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணினால் கனிமொழி திமுக கருணாநிதி திமுக என்று பிரிந்து நாங்கள் பாஜகவிற்கு இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட்டர். சட்டசபையில் இவ்வளோ பேர் பிரிக்க முடியும்னா 2/3 பிரித்தா தான் உங்களுக்கு கட்சி தவறில் வரும். எம்பியில் அது எழுது. ஸோ பாஜகவுக்கும் அங்கே எம்பி கம்மியாக இருக்குது, மெஜாரிட்டி இல்லாமல் மற்ற கட்சியை நம்பி இருக்காங்க பார்லிமெண்ட்டில். ஸோ இதெல்லாம் நடக்குங்கிறது வருங்காலத்தில் தான் தெரியும். அப்போ தேர்தல் களத்தில் கண்ட தோல்வியை விட அந்த குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய விரிசல் விழுந்திருக்குன்னே சொல்லலாம். தேர்தல் முடிவுகள் இல்லை, முன்னாடியே இருந்துச்சு. பட் யாராவது ஒருவர் கை ஓங்குன்னு பார்த்தா யார் கையும் ஓங்காமல் திமுக கிணத்துக்குள்ள இப்போ குதிச்சா இறங்கின அளவுக்கு கீழே போயிருக்கு. இதை மீட்கும் அளவிற்கு ஒரு உறுதியும் மாற்றம் செய்ய தெளிவும் எதுவும் இதுவரைக்கும் கண்ணில் பண்ணலன்னா இன்னும் கீழே தான் போகும்.